குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து முடிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக ஒரு ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 அந்த தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் அட்மிஷன் போடுற முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர திருத்தம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிகழாண்டு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். ரொம்ப முக்கியமான பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியுடைய 104வது நினைவு தினம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சிகாகோ நகரில் சுவாமி விவேகானந்தர் உரையாற்றிய நாள் இன்றைக்கி. ஓகேங்களா? 1893ஆம் ஆண்டு உரையாற்றியிருப்பார். முக்கியமானது இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அதை மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்து பிரதமர் மோடியுடன் பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சமூக ஊடக தளமான ட்ரூத் அப்படின்ற ஊடகத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இது முக்கியமானது. ஓகேங்களா? இந்த ட்ரூத் அப்படின்ற சமூக ஊடக செயலி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போடது, அவர் சொந்த ஆப். அடுத்தது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா HIV, எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய்கள் பாதிப்புகளால் 1,39,350 பேர் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்று வராங்க. ஓகேங்களா? அகில இந்திய அளவில் HIV பாதிப்புக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 0.23% இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டு தமிழகத்தோட HIV பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 0.38% இருந்தது. முதல்வரின் வழிகாட்டுதலோடு வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக செயல்படுத்த வரும் திட்டங்களின் காரணமாக தற்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய HIV பாதிப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 0.16% இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கட்டணம் இல்லாமல் HIV மற்றும் பால்வினை நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அதன் முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 4 தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக புதிய மாநில அளவில் அங்கீகார குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மாவட்ட அளவிலான 4 குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரமைக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 117 ஆண்டுகள் பழமையான எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா சுமார் 900 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நவீனமாக்கும் திட்டத்துக்கு வந்து பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. சென்னையில் ராயபுரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு அடுத்ததாக 3வது பழமையான ரயில் நிலையம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழும்பூர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி இர்வின் என்னும் ஆங்கிலேயரால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1906ஆம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு 1908 வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்மோர் ரயில் நிலையம் கட்டும்போது வந்து அதோடைய மதிப்பு 17 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து இன்றைக்கி பாரதியோட நினைவு நாள் அப்படின்றனால அவரை பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையானது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டக்குன்னு சொல்ல நோட் பண்ணிட்டா போதும். கனவு என்னும் பெயரில் தன்னுடைய சுயசரிதையை வந்து பார்த்திங்கன்னா இலக்கியமே படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கணவர் இருந்ததும் கணவனின் சிதையோடு மனைவி உயிரோடு எரித்து சாகடிக்கும் உடன்கட்டை ஏறும் அப்படின்ற கொடிய பழக்கத்தை சாடுவதற்காக பாரதியினுடைய கைவண்ணத்தில் தோன்றியதான் வந்து பார்த்திங்கன்னா துளசிபாய் அப்படின்ற முதல் சிறுகதை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதி என்னும் கொடுமையை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்ஜாமீன் என்னும் கட்டுரையில் வரதட்சணை கொடுமைக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கமான எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைமை பெண்களின் துயர நிலையை போக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமணத்திற்கு ஆதரவாகவும் முன்னோடியாக வெளிப்பட்ட பாரதி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை சந்திரிகையின் கதை அப்படின்ற ஒரு புதினம் வந்து அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. பெண்களுக்கு எதிரான வந்து பார்த்திங்கன்னா கொடுமைகளை வரிசையாக ஒரு இலக்கியத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலப்பு மனத்துக்கு பாரதி காட்டிய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா காந்தாமணி அப்படின்ற சிறுகதை தான். ஓகேங்களா? கலப்பு திருமணம் மேற்கொள்ளணும் அப்படின்றனால அதை எழுதியிருக்காரு. பெண்களின் மேன்மைக்கு பாடுபடுவதற்காக 1905ஆம் ஆண்டு மாதம் தோன்றிய சக்கரவர்த்தினி என்னும் இதழில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராகவும் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மண்ணில் வளர்த்தெடுத்த இந்தியா அப்படின்ற இதழ் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தொடங்கியிருக்கிறாரு. இந்தியா இதழ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/6/1906ஆம் ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பொட்டு கட்டுதல் அப்படின்ற வழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டித்து பாரதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரை படுத்திருக்காரு. அந்த கட்டுரையின் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா டெடிகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் டு தட் காட் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்திலும் தாசிகளுக்கு பொட்டு கட்டுதல் அப்படின்ற தமிழிலும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? 1929 தேவதாசி முறை ஒழிப்புக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாலும் 1947ஆம் ஆண்டு தான் அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம். இது முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அது முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு வந்திருப்பாங்க. அது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வாகன உற்பத்தி துறையில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் அடைய வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிப்பட்டிருக்கதா வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா வாகன உற்பத்தி துறையில் முதலிடத்தில் இருக்குது. 78 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மொத்த மதிப்பு. சீனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 47 லட்சம் கோடி மதிப்பில் 2ஆம் இடத்துல இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 22 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா. வாகன உற்பத்தியில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வரிசையாக கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, சீனா, இந்தியா. ஓகேங்களா. அடுத்தது மன்மோகன் சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா PV நரசிம்மராவ் நினைவு பொருளாதார விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா PV நரசிம்மராவ் நினைவு பொருளாதார விருது வழங்கப்பட்டிருக்கு. தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மன்மோகன் சிங் சார்பில் அவருடைய மனைவியான குர்சரன் கவுர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை பெற்றுக்கிட்டாங்க. பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங் காங்கிரஸின் மூத்த தலைவரான PV நரசிம்மராவ் பிரதமராக பதவி வகித்த போது மத்திய நிதி அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா. அப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தாராளமயமாக்கல் அப்படின்ற நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவரோட நாலேஜ் மூலியமாக வந்தது. ஹைதராபாத்தில் உள்ள PV நரசிம்மராவ் நினைவு அறக்கட்டளை சார்பில் இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. திட்டக்குழுவினுடைய முன்னாள் துணைத் தலைவரான மான்டேக் சிங் அலுவாலியா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கியிருக்காரு. நாட்டின் பொருளாதாரத்தின் சிறப்பான பங்களிப்பு வழங்கியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வழங்கப்படும். ஓகேங்களா. அந்த வகையில் PV நரசிம்மராவ் விருது வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அவர் மறைந்ததுக்கப்புறம் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போர்ட்டில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதல் பதக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்தார் நுபூர். ஓகேங்களா. இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா லிவர்பூல் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுள்ளது. இல்லை 80 கிலோவுக்கு மேற்பட்ட பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா 4-1 அப்படின்ற புள்ளி கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் ஆல்டினாவை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்ம நேற்று சொன்னதான் செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 1893ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய சிக்காகோ அப்படின்ற நகரத்தில் நடைபெற்ற ஒரு உரையில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருப்பார். அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாடு மாவட்ட காவல் சட்டம் நடைமுறைக்கு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவலர் தினமாக கொண்டாடுறோம். முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பாக ஃபுல் டெஸ்ட் பேட்ச், அதாவது 2025 PC எக்ஸாமுக்கான ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கு மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.